உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுப்பில் நாம் ஜெபமாலையின் வரலாற்றை பற்றி சிறிது காண்போம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் நன்மைக்கொரு கடவுள், தீமைக்கொரு கடவுள் உண்டென்றும், இயேசு வெறும் மனிதன் என்றும் இன்னும் பல தவறான கருத்துக்களை கொண்ட அல்பிஜென்சியன் என்கின்ற தப்பறை கொள்கை பரவி வந்த காலம் அது. அதாவது, கடவுளிடமிருந்து நல்லதும் அழகிடமிருந்து தீயதும் வருகிறது. மனித ஆன்மா நல்லது, ஆனால் உடல் தீயது. ஆன்மா கடவுளிடமிருந்தும் உடல் அழகிடமிருந்தும் வருகிறது. எனவே இறைவனின் மனு உருவாதல் ஏற்புடையது அல்ல என்று கூறிய இவர்கள் உடல் தீயது என்பதால் தற்கொலையும் நல்லது என்று சொன்னார்கள். இந்த தப்பறை கொள்கையாளர்கள் குருக்கள், துறவியர், கத்தோலிக்கர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கின்றார்கள். அதோடு நில்லாமல் தேவாலயங்களையும் பரிசுத்த பொருட்களையும் அவமதித்தனர். எனவே இத்தப்பறை கொள்கைக்கு தீர்வு காண வேண்டுமென்று திருத்தந்தை 3ஆம் இன்னோசென்ட் அவர்கள் விரும்புகிறார். ஆகவே அவர் சாமிநாதரை அதற்கு பொறுப்பாளராக நியமித்தார். ஆனால் கத்தோலிக்க மக்களும் குருக்களும் தீய வாழ்வில் மூழ்கியிருந்ததால் அவரது போதனை எடுபடவில்லை. எனவே ஒரு நாள் காட்டுக்கு சென்று 3 நாட்கள் இடைவிடாமல் ஜெபித்து தேவ கோபத்தை சாந்தப்படுத்துவதற்கு கடினமான தவமுயற்சிகளை அவர் மேற்கொள்கின்றார். அதில் ஒன்று, அவர் எந்த அளவிற்கு தன்னையே சாட்டையால் அடித்து கொண்டார் என்றால், அவரது உடல் புண்ணாகி இறுதியில் மயக்கமுற்று கீழே விழக்கூடிய அளவுக்கு தன்னையே சாட்டையால் அடித்து கொண்டார். அப்போது தேவ அன்னை 3 சம்மனசுகளுடன் அவருக்கு தோன்றினார். சாமிநாதா, எந்த ஆயுதத்தை கொண்டு உலகை சீர்திருத்த மூவொரு கடவுள் விரும்புகிறார் என்பது உனக்கு தெரியுமா என்று அன்னை மரியா புனித சாமிநாதரை பார்த்து கேட்கின்றார். அதற்கு அவர் அன்னை மரியாவை பார்த்து, ஓ அன்னையே, என்னை விட உங்களுக்கே அது நன்றாக தெரியும். ஏனென்றால் உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவிற்கு பின் எங்கள் மீட்பிற்கு கருவியாய் நீங்களல்லவா இருக்கின்றீர்கள் என்றார். அதற்கு மாதா, இந்த வகையான போராட்டத்தில் கபிரியேல் தூதர் கூறிய மங்கள வார்த்தை தான் வெற்றி தரும் கருவியாக உள்ளது. புதிய ஏற்பாட்டின் அடித்தளமாக அதுவே அமைந்துள்ளது. எனவே கடினப்பட்ட ஆன்மாக்களை அணுகி அவர்களை கடவுள் பக்கம் திருப்ப வேண்டுமானால் என் ஜெபமாலையை நீ பக்தியை பரப்ப வேண்டும் என்று கூறினார். புனித சாமிநாதர் எழுந்தார், ஆறுதல் பெற்றார். தூலோஸ் நகரத்திலுள்ள மக்களை மனந்திருப்பும் ஆவலால் பற்றியிருந்தவராய் நேரே பேராலயத்திற்கு சென்றார். அங்கு கண்காணா தேவதூதர்கள் மக்களை கூட்டுவதற்காக ஆலய மணிகளை ஒலிக்க செய்தார்கள். இதை கேட்ட கத்தோலிக்கர்கள் மற்றும் தப்பறை கொள்கையாளர்கள் அனைவரும் ஆலயத்தில் ஒன்று கூடினர். அப்பொழுது சுவாமிநாதர் அவர்களுக்கு மரியாவின் காட்சியை பற்றி எடுத்து கூறி ஜெபமாலையின் மகத்துவத்தை விளக்கினார். ஆனால் தப்பறையாளர்கள், எங்களுக்கே ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறாயா என்று கூறி ஆலயத்தை விட்டு வெளியேறினர். அந்நேரத்தில் பயங்கர புயல், மழையும் பனிக்கட்டியும் விழ ஆரம்பித்தது. எனவே போன வேகத்தில் எல்லாரும் திரும்பி ஆலயத்திற்குள் வந்து மனமாறி ஜெபமாலையை ஜெபித்தனர். இறுதியில் 1213இல் மியூரெட் என்ற இடத்தில் இத்தப்பறைக்கு எதிராக வெற்றி கிடைத்தது. இதனால் புனித சுவாமிநாதர் ஜெபமாலையை ஊக்குவிப்பவராகவும் அதன் திருத்துதராகவும் கருதப்பட்டார். அச்சிஷ்ட சுவாமிநாதர் ஜெபமாலை பக்தியை ஏற்படுத்தியதிலிருந்து 1450ஆம் ஆண்டு முத்திபேறு பெற்ற ஆலன் ரோஜ் அதை புதுப்பித்த நாள் வரையிலும் ஜெபமாலை இயேசு மரியாவின் சங்கீத மாலை என்றே அழைக்கப்பட்டது. அதன் காரணம், தாவீது அரசனின் சங்கீதங்கள் 150 இருப்பது போல ஜெபமாலையிலும் 150 அருள்நிறை மந்திரங்கள் உள்ளன. எழுத்தறிவில்லா பாமர மக்கள் தாவீதின் சங்கீதங்களை சொல்ல முடியாததால்
அவர்களுக்கு அதே பலன்களை தரக்கூடியது ஜெபமாலை என்று திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜெபமாலையானது நம் எதிரிகளிடமிருந்து, தீய ஆவியினுடைய சக்தியிலிருந்து, பிடியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. நமது பாவத்தை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறது. நமது ஆன்மாவிற்கும் சரீரத்திற்கும் மிகுந்த பாதுகாப்பு அளிக்கிறது. ஏனெனில் அது நமது ஆண்டவருடைய பிறப்பு, பாடுகள், பணிவாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகிய நிகழ்ச்சிகளை வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறது. நாம் ஜெபமாலை சொல்கிற பொழுது சகல வரப்பிரசாதங்களின் நடுநாயகியாக திகழ்கின்ற நம் அன்னை மரியாவின் மிகச்சிறந்த பாதுகாப்பை பெறுகிறோம். ஒரு துன்புறும் குழந்தையை ஆற்றி தேற்றும் தாயைப் போல நம் அன்னை மரியாவும் இவ்வுலகில் காட்சி கொடுக்கும் போதெல்லாம் ஜெபமாலையை தினமும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். உதாரணமாக, லூர்து நகரில் அச்சிஷ்ட பெர்னதத்திற்கு காட்சி கொடுத்த 18 முறையும் ஜெபமாலை ஏந்தியபடி காட்சியளித்தார்கள். அதேபோன்று பாத்திமாவில் நம் அன்னை 3 பிள்ளைகளுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி வாருங்கள் என்று அன்னை மரியா கேட்டார்கள். ஒவ்வொரு காட்சியிலும் அதை மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் 53 மணியாவது ஜெபமாலை சொல்வோம். அந்த தெய்வீக ஜெபமாலையில் நம்மையும் பிறரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னையினுடைய ஆசிரை நிறைவாக பெறுவோம்.